வணக்கம். நம்ம தமிழ் கிளாசிக் சினிமாஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போற திரைப்படம் ஒரு ஹிந்தி திரைப்படம். என்னடா அது தமிழ் சினிமால ஹிந்தி படத்தை பத்தி பேச போறேன்னு நினைக்கிறீங்களா? இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த தமிழ் படத்தோட ரீமேக். அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் நடிச்சது. ஹிந்தியில ரஜினி அவர்களுக்கு இதுதான் முதல் படம். அப்படி என்ன தமிழ்ல அந்த சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு சொன்னா, அந்த சூப்பர் ஹிட் தமிழ் திரைப்படம் என்னன்னு பார்த்தா, சோபா சந்திரசேகர் அவர்கள் கதை எழுதி S.A. சந்திரசேகர் அவர்கள் இயக்கி 1981 புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படம் தான் அது. இந்த படம் தமிழ்ல மிகப்பெரிய வெற்றி பெற்றது. நம்ம விஜயகாந்த் அவர்களின் நடிப்பு வாழ்வில மிகப்பெரிய திருப்புமுனை கொடுத்த படம். அது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தோட ரீமேக்ல தான் ஹிந்தியில ரஜினி, மலையாளத்துல கமல்ஹாசன் அவர்கள் கௌரவ வேடத்துல, தெலுங்குல சிரஞ்சீவி இவங்களாம் நடிச்சு சூப்பர் ஹிட் ஆனிச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் ஹிந்தியில எல்லாம் போய் நடிச்சிருக்காருன்னு தெரியும். 1-2 சீன் மட்டும் பார்த்துருப்பீங்க. படமெல்லாம் முழுசா பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த படத்தை பாருங்க, நமக்கு ஹிந்தி தெரியணும்னு அவசியமே இல்லை. சட்டம் ஒரு இருட்டறை படம் மாதிரி அப்படியே ஃபுல் சீனையும் அப்படியே எடுத்திருக்க மாட்டாங்க. ரீமேக்னு சொல்லிட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு சொன்னா, இந்த படத்துல ஹிந்தி சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் அவர்களும் நடிச்சிருப்பாரு. 2 பேருக்குமே ஈக்குவல் ஸ்கிரீன் டைம் இருக்கும். அப்படின்னா பாத்துங்க, அதுக்கேற்ற மாதிரி திரைக்கதையை அட்ஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். சட்டம் ஒரு இருட்டறை மாதிரியே அது அருமையா இருக்கும் ஹிந்தி படத்துல. அதுவும் அமிதாப் பச்சன் அவர்கள் கோர்ட்லனா அதுவும் விசாரணை நடக்கிற இடத்துலயே வில்லனான அம்பரீஷ் புரியை கொலை பண்ணுவார். இருந்தாலும் கோர்ட்டு ஜட்ஜி முன்னாடியே விசாரணை நடந்துட்டு இருக்கும், ஜட்ஜி முன்னாடியே துரத்திட்டு போய் கொலை பண்ணுவாரு. இருந்தாலும் அமிதாப் பச்சன் அவர்களை தண்டிக்க முடியாது. இந்த மாதிரி சீன்லாம் சட்டம் ஒரு இருட்டறை படத்துல இருக்காது. அது ஹிந்தியே தெரியாட்டும், எனக்கெல்லாம் ஹிந்தி தெரியாது. இருந்தாலும் திருப்பியும் இந்த படத்தை முழுசா பார்த்தேன். ரொம்ப அருமையா இருக்கும், விறுவிறுப்பா இருக்கும். நமக்கு சட்டம் ஒரு இருட்டறை ஏற்கனவே பார்த்து அனுபவம் இருக்கிறதுனால டயலாக் எல்லாம் ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அருமையா இருக்கும். அதுவும் நம்ம சூப்பர் ஸ்டார் என்ட்ரி சீனே அருமையா இருக்கும். அப்படி புல்லட்ல வருவாரு, கோட் ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் அப்படியே கண்ணீர் சிந்துவார். அப்படியே கோவத்துல கண்ணெல்லாம் செவக்கும். பிளாஷ்பேக்ல பாஷா படத்துல அப்படியே அந்த நெகட்டிவ் ஃபிலிம் ரோல் காமிப்பாங்க. பிளாஷ்பேக் எல்லாம் அந்த மாதிரி காமிப்பாங்க. அப்பயே தெரிஞ்சு போயிடும் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லி. இந்த படம் 1983 ஹிந்தியில வெளியானது. அந்த படத்தின் பேர் என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் அந்தா கானூன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, டி ராமாராவ் அவர்கள். தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்க அதிக வாய்ப்பு இல்லை. தெலுங்குலையும் சரி ஹிந்திலையும் சரி நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு. பொதுவாக தமிழ்லையும் தெலுங்குலையும் ஹிட்டான படங்களை ஹிந்தியில ரீமேக் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட திரைப்படங்களை அது மாதிரி ரீமேக் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு படம் தான் இந்த அந்தா கானூன். டி ராமாராவ் அவர்கள் முதலாக 1966 இயக்குனரா அறிமுகமாயிருக்காரு. அதுவும் முதல் படமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நமது நடிகர் திலகம் அவர்கள் 9 வேடங்களில் நடிச்சு கலக்கின நவராத்திரி படத்தை ரீமேக் பண்ணியிருப்பாரு தெலுங்குல. 1966 அக்கினேனி நாகேஸ்வர ராவ் நடிச்சு அந்த படம் தெலுங்குலையும் மிகப்பெரிய ஹிட். இந்த மாதிரி சொந்த கதை ரீமேக் படங்கள் எடுத்து டைரக்ட் பண்ணி மிகப்பெரிய அளவுல ஃபேமஸான டைரக்டர், தெலுங்குலையும் சரி ஹிந்திலையும் சரி. இவருடைய கடைசி படம் 2000 வெளியாயிருக்கு ஹிந்தியில, பேட்டி நம்பர் 1ன்னு. கிட்டத்தட்ட 34 வருடங்கள் சினிமா உலகத்துல டைரக்டரா கோல வச்சிருக்காரு. இந்த படத்திலேயே யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் எவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்த டைரக்டர் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஹிந்தியில முதல் படம். அமிதாப் பச்சன் அவர்கள் நடிச்சிருப்பாரு. தர்மேந்திரா அவர்கள் கெஸ்ட் ரோல்ல வருவாரு. ஒரு 2 சீன் வருவாரு. படத்தை பார்த்து அது என்ன சீன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல விஜயகாந்துக்கு அக்கா இருப்பாங்களா சட்டம் ஒரு இருட்டறையில, அந்த கேரக்டர்ல ஹேமமாலினி அவர்கள் போலீஸாக நடிச்சிருப்பாங்க. ஹேமமாலினி ரசிகர்கள் ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இங்க வாணிஸ்ரீ அவர்கள் நடிச்ச வாணி ராணி படம் ஹிந்தியில ஹேமமாலினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. செம்ம ஹிட், மிகப்பெரிய புகழை கொடுத்தது. அதே போல இந்த படமும் அவங்களுக்கு மிகப்பெரிய புகழை பெற்றிருந்தது. ரஜினி அவர்களுக்கு அக்காவா நடிச்சிருப்பாங்க. அப்புறம் சட்டம் ஒரு இருட்டறையில 3 வில்லன்கள் இருப்பாங்க இல்லையா தமிழ்ல, அதே மாதிரி ஹிந்திலையும் 3 வில்லன்கள் இருப்பாங்க. அமர், அக்பர், ஆண்டனி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த வில்லங்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற வில்லன்கள் தான் நடிச்சிருப்பாங்க. டேனி, பிரான், மதன் பூரி, அம்ரீஷ் பூரி, பிரேம் சோப்ரா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இப்படி இந்திய திரையுலகின் முக்கியமான நடிகர்கள் அனைவருமே அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுல இருந்தே நீங்க டைரக்டரோட அருமையை புரிஞ்சுக்கலாம், எவ்வளவு புகழ் வாய்ந்த டைரக்டர் டி ராமாராவ் அவர்கள் அப்படின்னு சொல்லி. இந்த படம் எவ்வளவு பெரிய ஹிட் அப்படின்னு சொன்னா, 1983 ஹிந்தி திரையுலகில்
அதிகமாக வசூலித்த படங்கள் வரிசையில 5வது இடம் பிடித்த திரைப்படம் அந்தா காணும். அதே கதை தான். அப்பாவை கொலை செஞ்சு மூத்த அக்காவை வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்ச அந்த வில்லன்களை பழி தீக்கிற கதை தான். ஒரு அக்கா போலீஸா இருக்கவங்க சட்டபூர்வமா தண்டிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தம்பி வந்து அதெல்லாம் முடியாது, அவங்க எப்படி கொலை பண்ணாலும் அதே மாதிரி கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். 2 பேருக்கும் நடக்கிற ஆடு புலி ஆட்டம் தான் இந்த திரைக்கதை. இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சாங் வரும். அந்த சட்டம் ஒரு இருட்டை பார்த்தவங்களுக்கு தெரியும். விஜயகாந்தோட ஜோடி வந்து கிளப் டான்ஸரா இருப்பாங்க. அது மாதிரி இதுல சூப்பர் ஸ்டாரோட ஜோடி வந்து கிளப் டான்ஸரா இருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம் இருக்கும். என்னன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ஒரு மாறுவேட கெட்டப் போட்டிருப்பாரு. அவரை பாக்குறதுக்கு அப்படியே விஜயகாந்த பாக்குற மாதிரியே இருக்கும். ஏக் தரஃப் ஹம் தும் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு. நீங்க கூகுளோட சர்ச் பண்ணி பாருங்க, ரஜினி லாஸ்ட் சாங் அந்தா காணும் அப்படின்னு சொல்லி. விஜயகாந்த் மாதிரியே இருக்கும், போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாரு, நல்லா சூப்பரா இருக்கும். கொஞ்சம் கதையெல்லாம் மாற்றம் பண்ணிருப்பாங்க. சட்டம் ஒரு இருட்டறைக்கும் இதுக்கும் 1-2 சீன்ஸ் கொஞ்சம் மாற்றமா இருக்கும். சட்டம் ஒரு இருட்டறை படத்துல விஜயகாந்தோட ஒய்ஃபா அவங்க மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் சங்கிலி முருகன் வில்லனா அடிச்ச சங்கிலி முருகன் அவர்களை வந்து போய் வன்புணர்வு செஞ்சு கொலை பண்ணிடுவார். இதுல வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே போல அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து வருவாரு. சட்டத்துல இருக்க ஓட்டையினால அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார் அமரீஷ் புரியினால. அவரை வந்து கோர்ட்லயே ஜட்ஜு முன்னாடியே பழி தீர்ப்பாரு. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, மாதிரி பழி தீர்ப்பாரு. இருந்தாலும் அவரை வந்து தண்டிக்க முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட்லாம் இருக்கும் இந்தி படத்துல. இந்தி படம் தானே அப்படின்னு நினைக்காம சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் வந்து இதை தாராளமா பார்க்கலாம். அவ்வளவு அருமையா இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உங்களுக்கே சொல்ல வேண்டியதில்லை. நடிச்சிருக்கிறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்க, அமரீஷ் பூரி எல்லாம் பார்த்து நான்லாம் சிறைச்சாலையில எல்லாம் பார்த்து பயந்துட்டேன். அப்பெல்லாம் வந்து இத்தனைக்கும் நல்லா டீன்ஸ்ல தான் இருந்தேன். அப்படி பயந்துட்டேன். அமரீஷ் பூரி நடிச்சிருப்பாரு, மதன் பூரி, அமிதாப் பச்சன் அவர்களை பத்தி சொல்லவே வேண்டாம். எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், கலக்கியிருப்பாங்க. 2-3 தடவை கண்டிப்பா பார்ப்பீங்க. மியூசிக் வந்து லட்சுமிகாந்த் பியாரால் போட்டிருப்பாங்க. பாடல்கள் எல்லாம் அருமையா இருக்கும். ஆஷா போஸ்லே, கிஷோர் குமார், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இவங்கெல்லாம் பாடியிருப்பாங்க. கலக்கலா இருக்கும். பாடல்கள்லாம் சூப்பரா இருக்கும், மியூசிக் அருமையா இருக்கும். கம்ப்ளீட் ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி கிடையாது, அவ்வளவு ஒரு அருமையான திரைப்படம். நன்றி, வணக்கம்.